முதல்ல இந்த ஒரு டீம் உருவாகிறதுக்கும் இந்த ஒரு நிகழ்ச்சி நடப்பதற்கும் ரொம்ப முக்கியமான உறுதுணையாக இருந்த 2 பேருக்கு இந்த இடத்துல நன்றி சொல்லணும். நம்முடைய மூத்த தயாரிப்பாளர் அண்ணன் திரு கே ராஜன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பு சகோதரன் சிவசக்தி பாண்டியனுக்கும் எங்களுடைய இதயபூர்வமான நன்றியை மொத்த டீம் சார்பில் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா அவங்க 2 பேரும் இப்படி ஒரு டீம் வரணுன்றக்க அவங்க வெளிவிட்டது தான் இந்த ஒரு பலமான ஒரு அமைப்புக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிச்சு. அதே போல் எங்களுடைய மரியாதைக்குரிய மூத்த தயாரிப்பாளர் நேயலர் அழகப்பன் அவர்கள் இங்கே வந்து எங்களை வாழ்த்துவது எங்களுடைய மிக பெருமையாக இருக்கிறது. அவருக்கு எங்களுடைய நன்றி. அதே போல் இந்த டீம் அப்படின்னு ஒரு அமைப்புக்கு மிக முக்கியமான ஒரு பாலமாக இருந்தவர் என் அன்பு சகோதரர் மன்னன் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. நானும் ஏறத்தாழ கேஆர்ஜி அவர்கள் காலத்திலிருந்து திரு முரளிதரன் அவர்கள் தலைமையிலும் அண்ணன் அழகப்பன் அவர்களுடனும் இப்ராஹிம் ராவத்துல்லா அவர்கள் கீழும் திரு ராமநாதன் அவருடைய அணியிலும் செயற்குழு உறுப்பினராக பல முறை இருந்து, ஒரு முறை துணைத் தலைவராக இருந்து, 2 முறை செயலாளராக இருந்து, இந்த முறை கூட நான் செயலாளராகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். சில சூழ்நிலைகளால் அது முடியவில்லை. இந்த ஒரு கடுமையான காலகட்டத்தில் ஒரு பலம் வாய்ந்த ஒரு அமைப்பொன்று தேவைப்பட்டது. அப்படி ஒரு பலம் வாய்ந்த ஒரு அணி எனக்கு கீழே உருவானால் அதை செய்ய முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அப்படி பார்க்கும் பொழுது இங்கே எனக்கு என்னுடைய ஆசானாக இருக்கக்கூடிய முரளி சார் அவர்கள், எல்எம் முரளி அவர்கள் தேர்தலிலே போட்டியிட மாட்டேன் என்று ஒதுங்கியிருந்தார். நீ தலைவராக இருப்பதென்றால் உனக்கு வழிகாட்ட நான் வருகிறேன் என்று பெரிய மனதோடு இந்த இடத்திலே பொருளாளர் பதவி ஏற்றவர் வந்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய பாதம் பணிந்த வணக்கங்கள். அதே போல் என்னளவுக்கு இணையான ஒரு அனுபவம் பெற்றவர், போராளி, இரவு பாகாத உழைக்கும் தேனப்பன் அவர்கள் இந்த அணியிலே செயலாளர் இடம்பெற்றிருக்கிறது எனக்கு ஒரு யானை பலம். அது அவருக்கு இந்த அமைப்பில் இருந்து என்னுடன் இருக்க வந்திருக்கிறதுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி அவருக்கு தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் நண்பர் ஜேஎஸ்கே சதீஷ், அது ஒரு இளம் புயல். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வேகமாக நாங்கள்லாம் கவுன்சிலில் என்ன ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தனமோ அந்த மாதிரி வேகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு இளைஞர். அவர் என்னோடு இருக்கிறதும் அடுத்த மிகப்பெரிய பலம். மிக அனுபவம் வாய்ந்த தனஞ்சயன் சார், அவருடைய டிசைன், ஒரு சிஸ்டம், எல்லாமே டிசிப்ளின், எல்லாமே ப்ரொஃபஷனல்ங்கிற விஷயங்கள் இந்த சங்கத்தை முறையாக வழிநடத்துறதுக்கு எடுத்து செல்லும். அவர் என்னிடத்திலே கிடைப்பது என்னுடைய பாக்கியம். அதே போல் என் அன்பு சகோதரன் ஆர்கே சுரேஷ், அது ஒரு பாசகார பையன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு பாசகார பையன். அது அன்பு தான் தெரியும். அது அன்புன்னு சொல்லிட்டா எதை வேணால் செய்யும், எந்த லெவலுக்கும் இறங்கி என்ன வேணால் செய்வார். பன்முகம் கொண்டவர், மிகப்பெரிய வியாபார குடும்பத்தில் உள்ளவர், நடிகர், தயாரிப்பாளர் என்று எல்லா விதத்துலையும், அது மாதிரி அதில் எல்லாத்தையும் மீறி ஒரு அற்புதமான நண்பர் எல்லாத்துக்குமே. அவர் இந்த இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பலம். இப்படி ஒரு அற்புதமான டீம் அமையும் நான் நினச்சி கூட பார்க்கல. இந்த மாதிரி ஒரு டீமுக்கு விட வேறு என்ன செய்ய முடியும் அப்படின்னு என்னுடைய நம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது இதில் உழைக்கிறதுக்கு. முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் போட்டிடுற அத்தனை பேருமே ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் போட்டிடுறாங்க. அது எங்கள் அணியாக இருக்கட்டும், அடுத்து இன்னொரு அணி, 3வது அணி, 4வது அணி, யார் வந்தாலும் நோக்கம் ஒன்று தான். தயாரிப்பாளர்கள் முடிவு செய்ய வேண்டியது இதை சாதிக்கக்கூடிய அணி எது என்று அவர்கள் முடிவு செய்ய வேண்டும். அதை முடிவு செய்யக்கூடிய அணி எங்கள் அணியாக இருக்கும் என்று நம்பி எங்களுக்கு வாக்களிக்குமாறு எங்களுடைய தயாரிப்பாளர் நோக்கி செல்லப் போகிறோம். அதுதான் எங்களுடைய நோக்கம். எங்களுடைய நோக்கம் 2 தான் நோக்கம். 2 காரணங்களை மட்டுமே வைத்து இந்த தேர்தலை முன்னெடுக்கிறோம். திரைப்படங்களை தயாரித்து கொண்டிருக்கும் தயாரிப்பாளர்கள் பாதுகாப்பாக படம் எடுக்க வேண்டும், இது ஒன்று. 2வது, திரைப்படங்களை எடுக்காமல் இப்போ இருக்கிற தயாரிப்பாளர்கள் பாதுகாப்பாக வாழ வேண்டும், 2வது. இந்த 2 நோக்கங்களை மட்டும்தான் நாங்கள் முன்னெடுத்து வருகிறோம். இந்த 2 நோக்கங்களுக்காக மட்டுமே உழைக்கப் போகிறோம். இதுதான் மொத்த சினிமா இண்டஸ்ட்ரியே. எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, எடுக்காமல் இருக்கிறவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். எப்படி பண்ணுறது இதை அப்படின்ற வழிமுறைகளை மட்டும் யோசித்து அதற்கான வேலைகள் நாங்கள் செய்ய போகிறோம். அவனுடைய முதல் முயற்சியாக இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்னையோட இந்த டோட்டல் கவுன்சிலோடைய இது முக்கியமாக மீடியா நண்பர்களே, இது எங்களுடைய தயாரிப்பாளர்களை போய் சேர வேண்டும். யார் இன்னையோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்னையோட எக்ஸ்பைரி ஆகுது இன்சூரன்ஸ். நாளை முதல் எந்த மருத்துவ வசதிக்கும் இல்லாமல் நம்ம தயாரிப்பாளர்கள் பல 100 பேர் சிரமத்துக்கு உள்ளாக போகிறார்கள். அவர்களை எங்கள் அணியின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்ள என்னவென்றால், உங்களுக்கு எந்த விதமான மருத்துவ உதவி தேவைப்பட்டாலும் உடனடியாக இந்த குழுவில் உள்ள யாரை வேண்டாலும் அணுகுங்கள். உடனடியாக உங்களுக்கு
5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு குடும்ப இன்சூரன்ஸை செய்து கொடுப்பதற்கு நாங்கள் உத்தரவாதம் அளிக்கிறோம். எங்களை தொடர்பு கொண்டு தயவு செஞ்சு உங்கள் மருத்துவ அவசரங்களை இன்னொரு 1 மாதம் 2 மாதங்கள் தேர்தல் முடியும் வரை அணுகுங்கள். நாங்கள் 24 மணி நேரம் உங்களுக்கு சேவை செய்ய காத்திருக்கிறோம் என்பதை அனைத்து தயாரிப்பாளர்களுக்கும் இந்த ஊடகங்கள் மூலமாக, இந்த நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் எங்கள் அணியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் எங்களுடைய இந்த பிரச்சனைக்கு இந்த கொரோனா கொரோனாவில் இப்போ நிறையா படங்கள் வந்து ரிலீஸ் ஆன அன்னைக்கு பிரச்சனை, அதுக்கப்புறம் 3 நாள் 4 நாளில் தேட்டர் மூடியாச்சு. எல்லா படங்களும் அப்படி இப்படியே நிற்கிது. இது வந்து இதை சம்மந்தப்பட்ட ப்ரொடியூசர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க, இத்தனை கோடி லாஸ் ஆகிருக்குன்றது மிக சொல்ல முடியாத வழி. இன்றைக்கி கொரோனான்றதில் வந்து கொஞ்சம் பேர் அதை விடுமுறையாக போச்சு, கொஞ்சம் பேருக்கு வியாபாரம் நஷ்டமாக போச்சு. ஆனால் அந்த தேட்டருக்கு வந்த படங்கள் அப்படி அப்படியே நின்று போய் எல்லாரும் அப்படியே ஒரு வாஷ் அவுட், 100 ரூபா கூட கை கிடைக்கான்ற நிலைமையில் இன்றைக்கி ஒரு 10 தயாரிப்பாளர்கள் நின்றுட்டுருக்காங்க. ஸோ அதுக்கு நான் டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபெடரேஷனோடவும் மன்னன் அவர்கள் மூலமாகவும் நண்பர்கள் மூலமாக பேசி இது என்றைக்கு நிறுத்தப்பட்டு துவங்கப்பட்டாலும் நிறுத்தப்பட்ட படங்கள் அப்படியே ஓட்டி கொடுக்கப்பட வேண்டும் என்பதை எங்கள் தயாரிப்பாளர் சார்பாக வலியுறுத்தி அத்தனை தயாரிப்பாளர்களுக்கு இந்த பாதுகாப்பை நாங்கள் உறுதி செய்து தருவோம் என்று இந்த இடத்திலே எங்கள் அணியின் சார்பாக நான் உறுதி சொல்லிக் கொள்கிறேன். மன்னன் அவர்கள் எனக்கு இதுக்காக ஒத்துழைக்க வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு எந்த ஒரு தயாரிப்பாலும் அழைக்கவில்லை. ஏன்னா அரசாங்கத்து சட்டத்தின்படி 50 பேருக்கு மேல் கூடக்கூடாது என்று இருப்பதாலே நாங்கள் பொதுவான அழைப்புதல் கொடுக்காமல் ஒன்லி மெம்பர்ஸ் மட்டும் வச்சுட்டு மினிமம் மீடியா வச்சுட்டு இது ஒர்க் பண்ணியிருக்கோம். அடுத்த லார்ஜர் பாடி மீட்டிங்கில் எல்லாரும் எல்லா விஷயங்களும் எங்களுடைய தேர்தல் அறிக்கைகள் எல்லாம் அதில் நாங்கள் கொடுக்கிருக்கிறோம். முக்கியமாக நாங்கள் இந்த அணியின் சார்பில் எடுத்துக்கொண்டிருக்கிற முக்கியமான முடிவு அரசாங்கத்துடன் ஒத்துழைப்பது மிக முக்கியமான விஷயம். அரசாங்கத்தின் எந்த அரசாங்கத்தை எதிர்த்து போகக்கூடிய எந்த ஆட்களும் இதுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்றது நாங்கள் தெளிவாக இருந்தோம். அரசு சார்பான நிலை எடுத்தால் மட்டும்தான் அரசு சார்பான தொழில்கள் நிலைக்க முடியும். எங்கேயோ செய்கிற அரசியலை கொண்டு வந்து இங்கே வந்துட்டு செஞ்சாங்கன்னா அந்த அரசியல் சங்கத்தை கெடுத்துவிடும். போன முறை சங்கம் கெட்டு போனதுக்கு முக்கியமான காரணம் தலைவராக வந்தவர்கள் செய்த அரசியல் தான். இங்கே நிர்வாக பொறுப்புக்கு வருபவர்கள், முக்கியமாக நிர்வாக பொறுப்பவர்கள் யாரும் எந்த அரசியல் சார்பான பேச்சையும் பேசக்கூடாது, அரசியல் நிலைப்பாட்டை எடுக்கக்கூடாது, அரசாங்கத்துடன் ஒத்துப்போக வேண்டும். அதுவும் தமிழக மக்களுக்காக இரவு பலாக உழைத்து கொண்டிருக்க நம்முடைய முதல்வரும் துணை முதல்வரும் நம்முடைய செய்தி அமைச்சரும் நமது சினிமாவுக்கு எல்லாமே செய்ய தயாராக இருக்காங்க. நாங்கள் அவர்களோடு ஒத்துழைத்து அவருடைய அன்பை பெற்று ஆதரவை பெற்று இந்த தமிழ் சினிமாவுக்கு என்னென்ன செய்ய முடியும் அத்தனையும் செய்து தருவோம். மிக விரைவாக லோக்கல் பாடி டேக்ஸ் தூக்கப்படும். அது ஜிஎஸ்டியிலிருந்து இன்னொரு 9% அதிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய இதையும் விலக்கு வாங்கி கொண்டு வருவோம். இது போன்ற பல சாதனைகளை அரசோடு ஒத்துழைத்து நம்முடைய அன்பு மதிப்பிற்குரிய முதல்வர் அவர்களுடன் துணை முதல்வர் அவர்களும் திரு கடம்பூர் ராஜா அவர்களும் நமக்கு ஒத்துழைப்பு தருவதாக உறுதியளித்திருக்கிறார்கள். அவர்கள் துணையோடு இந்த சங்கத்தின் 2 வருட அத்தனை விதமான செட்பேக்களையும் தீர்த்து, அத்தனை கடன்களையும் தீர்த்து, அத்தனை மெம்பர்களுக்கும் ஏராளமான உதவிகள் செய்யக்கூடிய பழையபடி சங்கம் பழைய இடத்துக்கு திரும்பி வருவதற்கு அத்தனை ஏற்பாடுகளையும் செய்வோம். இதுக்கு இந்த தமிழக அரசு எங்களுக்கு ஒத்துழையாக இருக்கும். அவர்கள் எங்களுக்கு உறுதி கொடுத்துள்ளார்கள் என்பதை ஒரு நல்ல செய்தியாக அனைத்து தயாரிப்பாளர்களுக்கும் நான் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் மீண்டும் இங்கே இந்த வாய்ப்பை உருவாக்கி தந்த, எனக்கு இந்த சூழ்நிலை உருவாக்கி தந்த அனைவருக்கும் என்னுடைய தலைமையை ஏற்று வருகிறேன் என்று சொல்லி கூட என்னுடைய மூத்த, என்னுடைய இளைய அத்தனை தயாரிப்பாளர்களுக்கும் நண்பர்களுக்கும் என் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் அத்தனை செயற்குழு உறுப்பினர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் இனிமேல் வரப்போகிற அத்தனை செயற்குழு உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் இப்பொழுது 21 ஈசி மெம்பர் வேணும், 18 பேர் நாங்கள் ஆல்ரெடி எடுத்துட்டோம். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. சரி, ஒரு சின்ன கேப் விட்டு ஒரு 3 பேர் 4 பேர் செலக்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். அது மாதிரி ஏராளமான பேர் எங்கள் அணியில் வந்து செயற்குழுவில் போட்டி போட தயாராக இருக்கிறார்கள். இருந்தாலும் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒருவரோடு பேசி யாருடைய மனசங்கடம் இல்லாமல் உரையாக நாங்கள் தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறோம். விரைவில் மீதி 3 பேர்களையும் அறிவித்து முழு அணியோடு இந்த கொரோனா இஷ்யூலாம் முடிஞ்சதுக்கப்புறம் பெரிய அளவிலே ஒரு விழா நடத்தி அதில் எல்லாத்தையும் அறிவிக்கிறோம். இந்த குறுகிய அவகாசத்தில் வந்து இங்கே கலந்து கொண்டு எங்களை பொறுத்து கொண்டு இவ்வளவு நேரம் காத்திருந்து செயல்பட்ட மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் எங்கள் அணியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தலைவர் சிவா உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். முறையாக இதில் ஈசி செயற்குழு உறுப்பினராக நிற்கிறேன். அனைத்து தயாரிப்பாளர்களுக்கும் வேண்டுகோள் என்னென்னா, எங்களை மாதிரி நடிகர்களுக்கு சிறுபட தயாரிப்பாளர், பெரிய பட தயாரிப்பாளர்கள்லாம் என்னென்னா, பெரிய படங்கள் 6 பேர் 7 பேர் நடிகர்கள் இருந்தாங்கன்னா வருஷத்துக்கு 2 படம் தான் நடிக்கிறாங்க. அப்போ 14 படம் தான். 14 படத்தை வச்சுக்கிட்டு நாங்கள் பொழப்ப ஓட்ட முடியாது.
அதனால் மிகப்பெரிய இன்றைக்கி 900+ படங்கள் வந்து நான் நடித்து முடிச்சிருக்கேன்னா சிறுபட தயாரிப்பாளர்களோட ஆதரவும் நன்றியும். கண்டிப்பாக அவங்களுக்கான ஒரு விஷயத்தை இந்த நிர்வாகம் மட்டுமில்லை, என்னையும் சேர்த்து அதுக்கான ஆலோசனைகள் கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்கன்னுங்கிற முழு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ரவி என்ன சொன்ன மாதிரி உயர்மட்ட குழு, அதில் ஆலோசனை குழு, அதிலெல்லாம் கொஞ்சம் மூத்த தயாரிப்பாளர்கள்லாம் இருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்டு வந்து மெயினாக எனக்கு தோன்றுறது இந்த ரிலீஸ் நேரத்தில் இருக்கிற டென்ஷன்னு, அந்த ரிலீஸ் நேரத்தில் இருக்கிற ஒரு டோட்டல் எங்களை கையை மீறி சினிமா போகுது. அந்த கையை மீறி போகிறதுக்கான காரணம் என்னன்னு கண்டறிஞ்சு அதை கலை மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். முக்கியமாக இன்னொரு விஷயம், இதில் இருக்கிற தேனப்பன் போட்டோவை மட்டும் கொஞ்சம் மாற்றுங்க.